என்ன ஜீரோ வெட்டுன்னு என்ன பண்றீங்க? 68 பிடிச்சிட்டு இருக்கா? குழி பெருசாயிடுச்சு. ஆமா, இந்த கல் வந்து போட்டு வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. அதனால அந்த கல் வந்து குழி வந்து தட்டி இது வந்து 60 எப்படி போட்டு டெய்லி தீட்டணும். ஒரு 60 ஒரு நாளைக்கு எப்படி குறைஞ்சது 20 வாட்டியாவது தீட்ட வேண்டியது. தீட்டி ஒரு 5 மணிக்கு இருக்கா தீட்டி பணம் ஏறணும். அப்பதான் 60 வந்து நல்லா மாதிரி பிடிக்கும். பிளேட் மாதிரி ஷார்ப்பா இருக்கும். இந்த பாருங்க, லைட்டானாலும் வெட்டிடும். 60 நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஆபரேஷன் பண்ற கத்தி மாதிரி இருக்கும். ஆபரேஷன். எத்தனை வருஷமா பணம் ஏறீங்க? நான் ஒரு 10 வருஷமா ஏறுறேன். 10 வருஷமா. 2015 தொடங்குனது நம்ம போர்க்கலாம். 2015 இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கோம். இன்னும் அப்படியே அது ஓடிட்டே இருக்கு. என்ன படிச்சிருக்கேன்? நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். பிகாம் கோப்ஸ் காலேஜ் தான் படிச்சேன். டிகிரி முடிச்சிருக்கேன். டிகிரி முடிச்சிருக்கேன். அது வந்து என்னன்னா, இந்த நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல 12th பப்ளிக் எக்ஸாம் பணம் ஏறிட்டு போய் எழுதின ஒரே ஆளு நானா தான் இருக்கும். நீங்களா? சரி சரி சரி. ஒரு நாளைக்கு எத்தனை பணம் ஏறியண்ணே? பணம் இல்ல, நான் வந்து இப்ப எத்தனை பணம் ஏறணும்னா, இப்ப ஒரு 35 பணம் வச்சுக்கிறேன். 35 பணம் 3 வாட்டம் ஏறணும். அப்ப பாத்துக்கோங்க, 35 பணம் 3 வாட்டி ஏறணும் ஒரு நாளைக்கு. அப்ப 100 பணம் ஏறணும், 50 பணம் ஏறணும். அது வந்து 100 பணம் ஏறணும். எப்படி சொல்றேன்னா, 100 பணம் யாராலும் ஏற முடியாது. 3 நேரம் சேர்ந்தா 100 பணம் ஏற முடியும். ஒரே நேரத்தில் 100 பணம்னா உங்களுக்கு 3 நேரம் 300 பணம் எப்படி ஏற முடியும்? ஏற முடியாது. சும்மா வீடியோ காண்டி சொல்லுவாங்க 100 பணம் ஏறும், 150 பணம். யாராலும் 100 பணம் 150 பணம் ஏற முடியாது. ஒரு நாள் ஏறலாம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பனைக்கு வந்து பயணி போட்டுட்டு அப்படின்னு ஒரு பனையில 5 லிட்டர் பயணி போட்டுட்டு அப்படின்னா குறைஞ்சது 10 to 15 நிமிஷம் ஆகும். 100 பணம் ஏறனா எவ்வளவு நேரம் ஆச்சு? சரி சரி சரி. 103 நிமிஷம் எங்கேயோ போயிருவேன் டைம். அதனால ஒரு பனையர் வந்து நல்ல பனையர் தான் ஒரு 40-50 பணம் ஏறுவாங்க. அதான் 3 நேரம் செய்வாங்க. 3 நேரம் செய்வதில் 40-50 பணம்னா அது ஒரு 30 பனையை 3 நேரம் செய்வாங்க. 20 பனையை 2 நேரம் ஜீவில போடுவாங்க. பயணி போட்டதுக்கு அப்புறம் 2 நேரம் ஜீவில போட்டுருவாங்க. இதான் ஏறுவாங்க. சரி. இத பனையில நமக்கு 17 என்ன நன்மைலாம் இருக்குண்ணே? 17 வந்து உங்களுக்கு இப்ப இருக்கிற நேச்சுரலானது இயற்கையான பானம் அப்படின்னாலே அது வந்து 17 மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே கலப்படமாயிட்டு, 17 கலப்படமாக்கிட்டாங்க. ஆமா, நானும் பாக்குறேன் ரோட்ல எல்லாம் இருக்கிறதுல. அதனால என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பயணி வேணும்னா எல்லா ஊர்லயும் ஏதாவது கிராமத்துல ஒருத்தன் பணம் ஏறி இறக்குற இடத்துல ஒரு ஆள் ஏறுவாங்க. இறக்குற இடத்துல இருந்து குடிக்கணும். இறக்குற இடத்துல போய் அவங்கள்ட்ட போய் வாங்கி குடிங்க. ரோட்டு ஓரத்துல தயவு செய்து குடிக்காதீங்க. 17 கிடையாது, அவ்வளவு வந்து சாக்கரை. ஆமா, சாக்கரை. அதுக்கு வந்து எசன்ஸே இருக்கு, தனியா இருக்கு. அது தெரியும். ஏன்னா நம்ம காலையில 6 மணிக்கு இறக்கணும், 9 மணிக்கு கெட்டு போகுது. அவன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்துக்கான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்ல, நீங்க ரோட்டு ஓரத்துல இருக்காங்களா அந்த பையனை வாங்கிட்டு போய் 1 மாசம் வச்சு நீங்க அடுத்த நாளும் குடிக்கலாம். ஏன்னா அது வந்து பையனே கிடையாது. அது வந்து தண்ணியில எசன்ஸ் கலந்து மிக்சிங் தான். விக்டர், இது என்னதுன்னு? இதானே? அதான் முறுக்கு தட்டி பாத்துக்கோங்க. முறுக்கு தட்டி நம்ம கீழே வந்து பணம் வந்து தடியாவும் இருக்கும், கொஞ்சம் சிராவா இருக்கும். அதனால அது வந்து குத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி அது கூட அது தோல் வச்சு தூக்கிட்டு போகும்போது பயணி போட்டு ஈஸியா கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். 2 குடம்னாலும் இன்னொரு குடம் பின்னாடி ஒரு குடம் பயணியை தொங்க போட்டுக்கலாம். அதனால அது பேரு முறுக்கு தட்டின்னு சொல்லுவாங்க. முறுக்கு தட்டி. சரி. இப்போ வந்து அது மேக்சிமம் அந்த அளவுக்கு இல்ல. நீங்க எடுப்புல கட்டிருக்கல? அது இது வந்து அருவாப்பட்டி. இது வந்து குடுவை. இது வந்து குடம் கிடக்குல. இது வந்து இதெல்லாம் முன்னாடி அதுதான் டின்னுல போட்டுருப்பாங்க. அது போடுறது கிடையாது. போடுறது வீட்டுல கிடக்கு, அது போடுறது கிடையாது. சரி. ஏறுங்க, சீ எடுங்க. இத எடுக்க போறீங்களா? சீவ போறீங்க? பயணி இறக்கிட்டு வரோம். உங்களுக்கு நம்ம பணங்காட்டுக்கு வந்திருக்கீங்க. வந்தார வாழ வைக்கிற பூமி தான் நம்ம தமிழ்நாடு. கண்டிப்பா. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாரு வந்தாலும் எல்லாருக்கும் பயணி கொடுத்து அனுப்புறதுதான் எல்லா பனையரியோட பழக்கம். அதனால கீழே இருங்க, நான் பயணி இறக்கிட்டு வரேன். சரி. நானும் மேல வந்து எடுக்கலாம்னு ஆசையா தான் இருக்கு. ஏன்னா ஏற முடியாது. அப்புறம் என்ன தூக்கம் இருக்கு? வேற ஏதாவது கொண்டு வரணும். உடம்பு கம்மியா இருந்தா கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரலாம். அதுதான். முன்னாடி சின்ன வயசுல ஏறி இருக்கேன், இப்ப ஏற முடியல. நொங்கு வெட்டணும். நொங்கு வெட்டினால ஏறி நம்மளே வெட்டி சாப்பிட்டது. இப்ப ஏற முடியல. ஒண்ணுக்கு ஏன் கலந்து மாத்தி ஊத்துறியே? மொத்தமா ஊத்தி இப்ப 3 கடையும் மொத்தமா கிடக்கலாம். மொத்தமா ஊத்தினா நமக்கு ஈஸியா இருக்கும் வேலைப்பாடு. அதுக்காக ஒன்னொன்னா எடுத்து ஊத்த தேவையில்ல. ஊத்திட்டு உள்ள மண்டியை வந்து கீழே தட்டிடணும். கீழே தட்டினா அடுத்த நாள் பயணி குடிக்க நல்லா இருக்கும். சரி. அப்புறம் இதான் சுண்ணாம்பு. சுண்ணாம்பு ராவணும். அது பயணி எவ்வளவு போடுறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆகிக்கிறோம். சரி. சுண்ணாம்பு ராவனா 17. சுண்ணாம்பு ராவலனா
கல்லு கல்லு. ஆமா, அந்த கல்லானா இறக்குறதுக்கு அனுமதி இல்லல்ல. ஆமாண்ணே, நாட்டுல அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. உங்களால முடிஞ்ச அனுமதி வாங்கிட்டாங்க. என்னால எங்கண்ணா முடியும், நான் தான் சிஎம் ஆகணும். ஆயிரம் அளவுல ஆனா கல்லு குடிச்சா நல்லது தானே இல்லையாண்ணே? கல்லு ரொம்ப 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 நல்லது. ஆ. ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓ, கல்லு ஆண்களை விட பெண்களுக்கு தான் நல்லது. என்ன நீ கீழே என்ன காரணம்னா நீ கீழே இறங்குங்க. உடம்பு வந்து இயற்கையாவே ஹீட்டான உடம்பு. ஆ. ஆண்கள் உடம்பு அப்படி கிடையாது. அதனால இது வந்து வெயில் காலத்துலதான் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆமா ஆமா, வெயில் காலத்துல சரி கல்லும் சரி வெயில் காலத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஆ. அது வந்து என்ன காரணம்னா குளிர்ச்சி அதிகமான இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆ. பெண்கள் உடம்பு இயற்கையாவே ஹீட் ஆனதுனால இது குடிச்சா எல்லா நன்மையும் கிடைக்கும். சரி சரி சரி. அப்ப பெண்களுக்கு தான் கல்லு குடிச்சா நல்லது. ஆமா, என்ன காரணம்னா இப்ப பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு திருமணம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய தணிக்க மாட்டேங்கல. ஆமா ஆமா, இந்த காலத்துல எல்லாத்துக்கும் கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்கே கிடையாது. ஸ்ட்ராங் கிடையாது. இந்த கல்லை ரெகுலரா குடிச்சாங்க அப்படின்னா கர்ப்பப்பை வந்து வலுவாயிரும், ஸ்ட்ராங் ஆயிரும். ஸ்ட்ராங் ஆயிரும். யாருக்குமே இந்த கருத்துல 5 மாசத்துல கடைகிறது 4 மாசத்துல குழந்தை கலைஞ்சு போயிருந்தா ஆமா ஆமா, அப்படி ஆகாது. அப்படி ஆகாது. ஆனா இத வந்து எந்த மருத்துவருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஆமா, காரணம் என்னன்னா எல்லாம் வியாபாரம் ஆயிட்டலானே. எல்லாம் வியாபாரம், மருத்துவமே வியாபாரம் ஆயிடுச்சு. வியாபாரம் ஆயிடுச்சு. கரெக்ட், நீ சொல்ல 100 100 உண்மை. எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. ஆமா. நம்ம பணம் டெய்லி இறங்கினா உடம்பு ஃபிட்டா இருக்கு. ஆமாண்ணே. ம். இப்ப கொஞ்சம் உடம்பு இதாகிட்டு முதல்ல ரொம்ப ஃபிட்டா இருக்கும். இப்ப கொஞ்சம் உடம்பு வச்சிருச்சா? உடம்பு வச்சிருச்சு. இந்த ஒரு பண்ணாலும் இவ்வளவு பயணியா? ஆமாண்ணா. எத்தனை லிட்டர் வந்துருக்குண்ணே? பேர் 5 லிட்டர் இருக்குண்ணா. 5 லிட்டர். உள்ள ஈச்சலாம் நிறைய கிடக்குனே. தேனீச்சு நிறைய விடும். காத்து விழுந்ததுனால தேனீச்சு அதிகமா வந்துடும். காத்து தேனீச்சு வந்துடும். பயணி வந்து திக்காகிடும், அப்படி தேன் மாதிரி இருக்கும் பயணி. பட்டையில குடிக்கும்போது வாசனையே வேற லெவல்ல இருக்கும். ஆமா ஆமா. இப்போ வந்து நீங்க சுத்தியாரத்துல இருந்து நம்ம பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. அதனால வந்தவரை வந்து நம்ம வந்து எப்பவுமே ஏதாவது கொடுத்துதான் அனுப்புவோம். அதனால நாங்க உங்களுக்கு 15 அவன்கிட்ட கொடுங்க. 15 குடிங்க, நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியே பல்ல கடிச்சுக்கணும், கடிச்சிட்டு குடிங்க. ரோட்ல ஓட்டி போற இடத்துல குடிக்கிறதோட இறக்குற இடத்துல குடிக்கிற டேஸ்ட் வேற. நாக்கில் அப்படி அந்த டேஸ்ட் நிற்கும். அதான் எல்லாருமே இறக்குற இடத்துல இருந்து குடிங்க, அதான் நல்லது. 17 வந்து இப்ப நல்லா இருக்கா? இப்ப வந்து எல்லா பனையேறியுமே வந்து சொல்லுவாங்க பனையேறுவதும் பகை வெல்வதும் என்று சொல்ல சொல்லி. ஆனா இந்த பனையேறி வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க. பனையேறுவதும் பாசத்தில் அரவணைப்பதுமே என் குழந்தைகள். அதனால பயணி குடிங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்ணி ஈச்சலாம் அதிகமா இருக்கு. சுண்ணாம்பு ராவனா 15 சுண்ணாம்பு ராவலனா கல்லு கல்லு. அந்த கல்லானா இறக்குறதுக்கு அனுமதி இல்லல்ல. ஆமாண்ணே, ஆனா கல்லு குடிச்சா நல்லது தானே இல்லையாண்ணே? கல்லு ரொம்ப 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 நல்லது. ஆ. ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓ, கல்லு ஆண்களை விட பெண்களுக்கு தான் நல்லது. என்ன நீ கீழே என்ன காரணம்னா நீ கீழே இறங்குங்க. வந்து இயற்கையாவே ஹீட்டான உடம்பு. ஆண்கள் உடம்பு அப்படி கிடையாது. அதனால இது வந்து வெயில் காலத்துலதான் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆமா ஆமா, வெயில் காலத்துல சரி கல்லும் சரி வெயில் காலத்துல மட்டும்தான் கிடைக்கும். அது வந்து என்ன காரணம்னா குளிர்ச்சி அதிகமான இருக்கக்கூடிய ஒண்ணு. பெண்கள் உடம்பு இயற்கையாவே ஹீட் ஆனதுனால இது குடிச்சா எல்லா நன்மையும் கிடைக்கும். சரி சரி சரி. அப்ப பெண்களுக்கு தான் கல்லு குடிச்சா நல்லது. ஆமா, என்ன காரணம்னா இப்ப பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு திருமணம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய தணிக்க மாட்டேங்கல. ஆமா ஆமா, இந்த காலத்துல எல்லாத்துக்கும் கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்கே கிடையாது. ஸ்ட்ராங் கிடையாது. இந்த கல்லை ரெகுலரா குடிச்சாங்க அப்படின்னா கர்ப்பப்பை வந்து வலுவாயிரும், ஸ்ட்ராங் ஆயிரும். ஸ்ட்ராங் ஆயிரும். யாருக்குமே இந்த கருத்துல 5 மாசத்துல கடைகிறது 4 மாசத்துல குழந்தை கலைஞ்சு போயிருந்தா ஆமா ஆமா, அப்படி ஆகாது. அப்படி ஆகாது. ஆனா இத வந்து எந்த மருத்துவருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஆமா, காரணம் என்னன்னா எல்லாம் வியாபாரம் ஆயிட்டலானே. எல்லாம் வியாபாரம், மருத்துவமே வியாபாரம் ஆயிடுச்சு. வியாபாரம் ஆயிடுச்சு. கரெக்ட், நீ சொல்ல 100 100 உண்மை. எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. ஆமா.
வணக்கம் நண்பர்களே, இங்க வர குத்தாலத்து குரங்கு மேல ஏறி கிடக்குது. வசபூச்சி என்னடா செய்த? நொங்கட்டுறியா? ராபினி, நீ அவன் கூட சேர்ந்துட்ட பத்தியா? கத்தி தர மாட்டேன். கத்தி தர மாட்டேன். தர முடியாதா? இல்ல அங்க ஒண்ணு செடிகள் வந்துட்டுல போச்சே. என்ன கத்தி எல்லாம் கடிச்சு குறி கடிச்சவே கடிச்சு தின்னு கத்தி தான் வச்சிருக்கியா? தர மாட்டேங்கியா? அதான் கடிச்சு திங்கியோ. இல்ல இவன் அணில் தோத்து போம்லையே கூட. ஆமா இல்ல இங்க மேல ஏறியா சித்தப்பையில மண்ணு போடுற ராபினி. நொங்கு ஃப்ரெஷ் நொங்கு வேணுமா யாருக்கலாம்? இல்லை மாரிசே நொங்கு நொங்கு ஓடியா தோட்டத்துக்கார். நல்லா யாரு? உங்க தம்பி உடன்பிறப்பு நொங்கு அந்த தொழில இருக்காரு. ராபினி எனக்கு ஒண்ணு வெட்டிதா கையில வச்சிருக்கீங்க. சூப்பரா நொங்கு சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கா? வணக்கம் நண்பர்களே, நொங்கு எப்படி வெட்டி சாப்பிடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். சும்மா இருந்தேன் கையெட்டு அதுக்கா அப்படி எடுத்து வச்சுட்டு அருவா நல்லா சார்பா இருக்கணும், அப்பதான் இப்படி செய்ய முடியும். நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணுவாங்க. துணியில போறியா? எப்படி கண்ணாடி கட்டதை போடக்கூடாது. கட்டாத்தனை போடவே இல்லை. அது அப்படியே சின்ன பையன் தூக்கி போடுங்க வைப்போம். உனக்கு தர மாட்டேன், நான் தான் தின்னேன். இப்படிதான் ஒரு சீவி ஒரு நொங்கு அடிச்சு வாய் பத்துறா. எப்படி சாப்பிடணும்? அவருக்கு இந்த கொலையில உள்ளது கொடுத்தாங்க. எனக்காக நொங்கு தரல அவரு கொடுத்தாங்க. உறிஞ்சிடும். இதோட 23வது நொங்கு மக்களே. 23 40,000 யாங்க மணி குடிக்கிய யாருன்னு 2 கோலை சாப்பிட்டாச்சு. நிறைய நொங்கு வெட்டி போட்ட மாதிரி இருக்கு. நம்ம மட்டும் டெய்லி தின்னுட்டு இருக்கோம்ல. ஆமா, வீட்லயும் சின்ன பிள்ளைல பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குல்ல, கொண்டு போகணும். அதுக்காக தான் நீங்க நிறைய வெட்டி போட்டிருக்கு. அவளுக்கு தீட்டு வீட்டுல வந்து கொடுத்துட வேண்டியதான். சரி சரி, இதை தூக்கிட்டு போறதுக்கு 2 ஆள் வேணும் போல. அண்ணன் ஒருத்தர் போதும். அவர் அவளுக்கு கொண்டு போயிடுவாரு. அவளுக்கு தலையில் தூக்கி வச்சு நம்ம போய் பைக்ல போய் மாத்தி கொண்டு போயிடலாம். கேட்டா வெட்டி வந்திருக்கேன். நம்ம வீட்டு வெட்டி கொண்டு போனா சண்டை வைப்போம். அது சரிதான். வீட்டுல இருக்கும். நாங்க எங்க வந்திருக்கோம்னா நொங்கு சாப்பிடுறோம். நொங்கு சாப்பிடுறோம். தண்ணி குடிச்சு போறோம். எத்தனை கண்ணு இருக்குன்னு? 2 கண்ணு இருக்கு. எத்தனை கண்ணாடி? 4 கண்ணாடி. இது விசப்பூச்சிக்கு. இது விசப்பூச்சிக்கு.